ஒரு அடர்ந்த மாந்தோட்டத்தில் உருத்தி என்ற சுறுசுறுப்பான எறும்பு இருந்தது. அவளுக்கு ஒரு ஆசை. மரத்தின் உச்சியில் பழுத்துத் தொங்கிய அந்த பெரிய மஞ்சள் மாம்பழத்தை எப்படியாவது அடைய வேண்டும் என்று உருத்தி உடனே கிளம்பினாள். மாமரத்தின் பட்டை வழுக்கலாகவும் மிகவும் செங்குத்தாகவும் இருந்தது. உருத்தி மெதுவாக ஏற ஆரம்பித்தாள். ஒரு சில அங்குலங்கள் ஏறியதும் வழுக்கி கீழே விழுந்தாள். அப்போது அருகில் இருந்த பட்டு என்ற வெட்டுக்கிளி சிரித்தது. உருத்தி, நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய்? அது உனக்கு ரொம்ப உயரம். கீழே சின்ன இலைகள் நிறைய இருக்கின்றனவே என்றது பட்டு. உருத்தி எழுந்து தன் கால்களை உதறினாள். இல்லை பட்டு, நான் வீழலாம். ஆனால் என் ஆசையை விடமாட்டேன். இந்த பெரிய மாம்பழத்தின் சுவைக்காக நான் முயற்சி செய்வேன் என்று உறுதியுடன் சொன்னாள். உருத்தி ஒரு புது வழியை கண்டுபிடித்தாள். நேராக ஏறினால் வழுக்கும். பக்கவாட்டில் பட்டையில் உள்ள சிறு விரிசல்களை பிடித்துப் பிடிக்க ஏறலாம் என்று முடிவெடுத்தாள். இந்த புதிய முயற்சி வேலை செய்தது. அவள் அரைவழி ஏறிவிட்டாள். அவளுக்கு உற்சாகம் அதிகமானது. அப்போது ஒரு வழுவழுப்பான மரப்பிசின் திட்டைத் தாண்டும்போது மீண்டும் கால் தவறி கீழே சறுக்கினாள். உருத்தி மீண்டும் கீழே வந்து விழுந்தாள். 2 முறை விழுந்ததால் அவளுக்கு மிகவும் களைப்பு ஏற்பட்டது. அவள் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ஓய்வெடுத்தாள். இதற்கு மேல் முடியுமா என்று ஒரு சின்ன சந்தேகம் மனதில் வந்தது. சட்டென்று மாம்பழத்தின் இனிப்பான மணம் அவள் மூக்கைத் தொட்டது. இல்லை, நான் இதற்காகத்தான் இவ்வளவு தூரம் வந்தேன். விடாமுயற்சி இருந்தால் வெற்றி நிச்சயம். ஒரே ஒரு முறை என்று தனக்குத்தானே சொல்லி உற்சாகப்படுத்திக் கொண்டாள். கடைசியாக உருத்தி அந்த பெரிய மஞ்சள் மாம்பழத்தின் மீது ஏறிவிட்டாள். அவள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்தாள். பட்டு உற்சாகமாக கத்தியது. உருத்தி, நீ அதைச் செய்துவிட்டாய். விடாமுயற்சிதான் உன் வெற்றிக்குக் காரணம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.